டிவிகே கட்சியுடைய சின்னம் அப்படிங்கிறது ஆட்டோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு. இது விஜய் அவர்களே வந்து இந்த சின்னத்தை தான் விரும்புகிறாரு. அதே மாதிரி விஜய் அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், அவருடைய ஆதரவாளர்கள் ஆட்டோ சின்னத்தை தான் விரும்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல் வந்து பரவிட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைனா கிட்டத்தட்ட உண்மை அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனால் இது எப்போ கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இந்த வருஷம் நவம்பர் மாதம் தான் எலெக்ஷன் கமிஷனில் வந்து எந்த சின்னம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விண்ணப்பம் வந்து கொடுப்பாங்க. அப்போ தான் வந்து இது அஃபிஷியலாக ஆட்டோ தாம்பா சின்னம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இவங்க எதனால் இந்த ஆட்டோவை சூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஆட்டோ அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி பார்ப்போம். வீட்டை விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னா நிறைய ஆட்டோவை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஜனசேனா அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து பவன் கல்யாண் வந்து ஸ்டார்ட் பண்ணார் ஆந்திராவில். எலெக்ஷனில் அவர் கண்டெஸ்ட் பண்ணும்போது அவருக்கு வழங்கப்பட்ட சின்னம் அவர் சூஸ் பண்ணது என்னென்னு பார்த்தோம்னா டீ கிளாஸ். ஏன்னா டீயை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. இப்போ வந்து சந்துக்கு சந்து தெருக்கு டீ கடை. ஸோ ஒரு டீ குடிக்கும் போதெல்லாம் பார்த்தோம்னா அந்த ஒரு கட்சியுடைய அந்த ஜனசேனா அப்போ மக்கள் கையில் வந்து ஒரு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஆட்டோவும் பார்த்தோம் அப்படின்னா, ஆட்டோவுக்கும் நம்ம கல்ச்சருக்கும் அந்த தமிழ் மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்குது. பிரசவத்துக்கு வந்து ஆட்டோ இலவசம். அது மட்டும் இல்லாமல் பல ஆட்டோக்களில் நம்ம ஆட்டோ எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச ஹீரோ, நமக்கு பிடிச்ச அரசியல்வாதிங்க இவங்களுடைய வந்து இந்த ஃபோட்டோவை வந்து நம்ம வைக்கிறது, நமக்கு பிடிச்ச கிரிக்கெட் பிளேயர்ஸு, அப்போ எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா ஆட்டோ அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் படை இருக்குது. ஸோ கட்சி தாண்டி அவருடைய ரசிகர்களும் பார்த்தோம்னா ஆட்டோவில் அவரோட ஃபோட்டோலாம் பல இடங்களில் வச்சுருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு நம்ம ஆட்டோ வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக தான் வந்து இருக்குது. ஸோ ஒருவேளை டிவிக்கே இந்த ஆட்டோவை சூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு சின்னமாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ டிஎம்கே ஏடிஎம்கேலாம் பார்த்தோம்னா ஒரு 40-50 ஆண்டு காலமாக ஒரு 40 ஆண்டு காலமாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எலெக்ஷனை வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ மக்கள் மனசில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ உதயசூரியன்னா டிஎம்கே, இந்த பக்கம் ரெட்டை இலைனா வந்து அது ஏடிஎம்கே அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த பிராண்டை வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் எதுவும் பண்ண முடியாது. பட் ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் இது வரைக்கும் எலெக்ஷன்லேயே வந்து சின்னம் அஃபிஷியலாக சந்திக்காத விஜய் அவர்கள் டிவிகே சார்பாக இந்த ஆட்டோ சின்னத்தை கொண்டு வந்தார்னா அது ஏதோ ஒரு வகையில் ஒரு பெரிய அளவில் ஒரு மாசு. ஏன்னா ஆட்டோ வந்து நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான் நிறைய விஷயங்கள் சொன்ன மாதிரி தான் தவிர்க்கவே முடியாத ஒரு சின்னமாக தான் வந்து இருக்கும். ஸோ இதை தாண்டி அவருக்கும் அந்த ஆட்டோவுக்கு இருக்கிற கனெக்ஷன், இந்த வேட்டைக்காரன் ஒரு படம் வந்து வந்திருக்கும். ஸோ அந்த படத்தில் கூட பார்த்தோம்னா ஒரு ஆட்டோ டிரைவராகவே வந்து அவர் இருந்திருப்பார். ஸோ ஆட்டோவில் அப்படி இறங்கி வர்றது, அந்த கர்ச்சீஃபை சுற்றுறது. ஸோ அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா இன்னும் கூட பல ஆட்டோக்களில் அந்த ஸ்டில்லெல்லாம் ஒட்டி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்தளவுக்கு ஆட்டோக்கும் அவருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை தாண்டி நம்ம இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, உள்ளாட்சி தேர்தல் நடந்தது பார்த்தீங்களா, அதில் கூட நிறைய இடங்களில் வந்து டிவிகே வின் பண்ணாங்க. ஸோ டிவிகேக்கு முன்னாடி கட்சியாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடியவர்கள் விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் வந்து ஆட்டோ அப்படிங்கிற சிம்பலை தான் வந்து சின்னமாக வந்து விரும்பினதாக கூட ஒரு தகவல் வந்து இருக்குது. ஸோ அதனால் உறுதியாக சொல்லலாம், டிவிகேயோடைய சின்னம் அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70% ஆட்டோ அப்படிங்கிற சின்னம் தான் வந்து கன்ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு வந்து நம்ம உறுதியாக வந்து சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு சில வேலைகள் வந்து நடந்துகிட்ருக்கு. இது எந்த அளவுக்கு வந்து ஃப்யூச்சரில் இது இன்னும் வந்து பெரிய அளவில் கன்ஃபார்ம் ஆகும், அஃபிஷியல் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் காலம் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் ஃபுல் ஸ்விங்கில் இருக்காங்க டிவிகே. இன்னும் ஒரு 8 மாதம் 9 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. ஸோ இந்த சட்டமன்ற தேர்தல், முதல் சட்டமன்ற தேர்தல் எப்படியாவது வந்து அடித்து வின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய வேலை, வார்டு லெவல்லேருந்து இறங்கி வந்து பெரிய லெவலில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ டிவிகே இந்த ஆட்டோ சின்னம் எந்த அளவுக்கு கை கொடுக்கும். ஸோ டிவிகேவுடைய சின்னம், விஜய் அவர்களுடைய கட்சி டிவிகே, அந்த ஆட்டோ அவருக்கு இருக்கிற கனெக்ஷன், இந்த ஆட்டோ தமிழ் மக்களுக்கு இருக்கிற கனெக்ஷன். ஸோ டிவிகே சின்னம் ஒரு வேளை ஆட்டோவாக இருந்தால் உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஓகேவா, ஆட்டோ இருந்தால் நல்லா இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது சின்னம் இருந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.